வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆடிபிளா இருக்கா? கேக்குதா? குட் ஆஃப்டர்நூன். நம்ம போன கிளாஸ் எது பார்த்தோம்னா பர்சன்டேஜ் பார்த்தோம் இல்லையா? பர்சன்டேஜ் வந்து நான் அப்பவே சொன்ன மாதிரி டைரக்டா அதுல இருந்து சம் கேட்டா நமக்கு சந்தோஷம் தான். ஆனா அதை மத்த டாபிக்ல நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ற மாதிரியான சம்ஸ் தான் நிறைய வரும். அதே மாதிரி தான் இந்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இது பார்த்துட்டீங்கன்னா சிக்ஸ்த் செவன்த் புக்ல தான் இந்த டாபிக் கவர் ஆகுது. புக் வைஸ் பார்ப்போம். புக் வைஸ் அவங்க என்ன சிலபஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். ரெண்டுமே சேர்த்து நம்ம கவர் பண்ணுவோம். இதுவும் நான் சொன்ன மாதிரி விகிதமும் விகிதாசாரமும் டைரக்டா அப்ளிகேஷன்ஸ் நம்ம கேட்பாங்க. அது இல்லாம நம்ம மத்த 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 போர்ஷனுக்கு இதை வந்து நம்ம பேக் அண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். அதனால விகிதம்னா என்ன? ஒப்பிடுதல். அதாவது ஆஹ், ரெண்டு இருக்கும். விகிதம்னு சொல்லிட்டாலே ரெண்டு வேல்யூ இருக்கும். ரெண்டும் வெவ்வேறு ஜோனல் வேல்யூவா இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு பொருள் எண்ணிக்கை, அந்த பொருளோட விலை, அல்லது ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்ஸ், அந்த மாதிரி ரெண்டு இதை ஒப்பிடுவாங்க. ஒப்பிடும்போது தான் நம்ம விகிதமா மாற்ற முடியும். விகிதம்க்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆஹ், இந்த சிம்பிள் போடுவோம்ல, ஏ இஸ் டு பி அப்படின்னு. ஏ இஸ் டு பின்னு சிம்பிள் போடுவோம்ல. ஏ இஸ் டு பி, இந்த ரெண்டு புள்ளி வைக்கிறோம்ல, இதுதான் விகிதம்னு சொல்லுவோம். இந்த புள்ளிய என்னவா மென்ஷன் பண்ணலாம்? ஏ பை பி. இது தெரியுமா? இத இப்படி எழுதாம நம்ம இப்படியே பார்க்க போறோம். இதை நம்ம இதுவா மாத்தி எழுதி அதுக்கப்புறமா டெரிவேஷன் போறதுக்கு டைரக்டாவே நம்ம அந்த அந்த சிம்பிளை வச்சே நம்ம பார்க்க போறோம். விகிதம்னா அதான். ஆஹ் இப்போ இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு கோழை அரிசி அப்படிங்கிறாங்க. ஆஹ் ஒரு கோழை அரிசிக்கு இரண்டு கோழை தண்ணீர் ஊத்தணுமா? 8 விருந்தினர்கள் வர்றார்கள். அப்ப கோழிகளின் எண்ணிக்கை, நபர்களின் எண்ணிக்கை ஒன் ஒண்ணுன்னு ஒண்ணுன்னு இருக்கும்போது ரெண்டுன்னு மாறுது. அதுவே ரெண்டுன்னு இருக்கும்போது நாலுன்னு மாறுது. இது எல்லாமே விகிதத்துல தான் இருக்கு. இப்போ இதை வந்து இதுக்கு மேல அடிக்க முடியாது. விகிதம்னு வரும்போது நம்ம எதை பார்ப்போம்னா அதுக்கு மேல சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாத நம்பரா நம்ம உருவாக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு நாலும் இருக்கு. ரெண்டை ரெண்டால அடிச்சா ஒண்ணு, இது ரெண்டு. அப்ப இதுவுமே எளிய வடிவுல மாத்தினா 1:2ன்னு வரும். இதையும் எளிய வடிவம் மாத்துங்க. ஒரு மூணு மூணு, ரெண்டு மூணு ஆறு, ஒரு நாள் நாலு, ரெண்டு நாங்க எட்டு, ஒரு அஞ்சு அஞ்சு, ரெண்டு அஞ்சு பத்து. இது எல்லாமே விகிதத்துல தான் இருக்கு. அப்போ அதே மாதிரி இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இரண்டு எண்கள் வந்து இந்த விகிதத்துல இருக்கு. அதாவது 1:6ல இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஏங்கிற நம்பர் ஒன்னா இருக்கலாம், அல்லது ஒன்னோட மடங்குகளா இருக்கலாம். பிங்கிற நம்பர், இதுதான் ஏங்கிற நம்பர், இது பிங்கிற நம்பரு. ஏ வந்து ஒன்னா இருக்கலாம், அல்லது ஒன்னோட மடங்கா இருக்கலாம். பிங்கிறது ஆறா இருக்கலாம், அல்லது ஆறோட மடங்கா இருக்கலாம். புரியுதா? இப்போ வந்து இந்த இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம் இத? ஆனா இது எதன் மடங்கா இருக்கோ அதோட மடங்கா தான் இதுவும் இருக்கும். அதாவது இந்த ஏங்கிற நம்பரை 1x எழுதலாம், பிங்கிற நம்பரை 6x எழுதலாம். இங்கே ஈஸ்ட் போடக்கூடாது, கமா தான் போடணும். இந்த கான்செப்ட் புரியுதா? இரண்டு எண்கள் வந்து ஒரு விகிதத்துல இருக்கும்போது அதை முழு எண்களா மாத்தும் போது இந்த இடத்துல ஒரு 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 மாறிலி, மாறி மறைவான ஒரு மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு வேரியபிளை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா சப்போஸ் இந்த எக்ஸ் ஒன்னா இருக்கிற பட்சத்துல ஏ ஒன்னு பி ஆறு. இப்போ எக்ஸ் ரெண்டா இருக்கிற பட்சத்துல 2, 12ன்னு மாறும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுல? இதுதான் பேசிக்கு. இப்ப பாருங்களேன்.
உதாரணத்துக்கு நிழலிடப்பட்ட மற்றும் நிழலிடப்படாத பகுதிகளுக்கு இடையே உள்ள விகிதம் காண்க. இதுல மொத்தம் 1 2 3 பகுதி இருக்கு. ஓகே. அதாவது 1 2 3 பகுதி இருக்கு. 3ல ஒரு பகுதி நிழலிடப்பட்டிருக்கு, 2 பகுதி நிழலிடப்படாம இருக்கு. அப்ப இதை எப்படி நிழலிட நிழலிடப்பட்ட மற்றும் படாத பகுதிகளுக்கு இடையான விகிதம் எப்படி எழுதுவோம்னா, நிழலிடப்பட்டது 1, சரி, நிழலிடப்பட்டது 1, படாதது 2, 1:2ன்னு எழுதுவோம். இது ரெண்டுத்தையும் கூட்டுனா முழுமை கிடைச்சிரும் 3. எப்போதுமே விகிதத்துல இப்போ ஒரு 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 கப் இருக்கு. அந்த கப்ல வந்து 1/3 1/3 2/3. இப்போ இது வந்து நீங்க சொன்னது வந்து 1/3 2/3ங்கிறது நம்பர்ஸ். அதை நம்ம விகிதமா மாத்தி ஈஸ்ட் போடும்போது இந்த காமனா உள்ள வேல்யூவே எடுத்துடலாம். ரெண்டுத்துலயும் நம்பர் காமனா இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம். இப்போ சப்போஸ் இங்க 2 இங்க 4ன்னு வந்துச்சுன்னா அதை விகிதமா எளிய வடிவுக்கு மாத்தும் போது 1 2ன்னே கொண்டு வந்துடலாம். அதாவது அதற்கு மேல அதை சிம்பிளிஃபை பண்ண முடியக்கூடாது. ரைட்டா? இப்போ இங்க என்ன எழுதுவீங்க? மொத்தம் 9 கட்டம் இருக்கு. அதே மாதிரி நிழலிடப்பட்டது படாது 1 2 3 4 5. நிழலிடப்பட்டது 5, படாதது 1 2 3 4, 9ல 4. இந்த ஈஸ்ட் போட்டோம்னா இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 5:4. ஓகே. ஆ அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம். விகிதங்களுக்கு அலகு இல்லை, யூனிட் கிடையாது. அது ஜஸ்ட் வெறும் நம்பர்ஸ் தான். அது மீட்டர் கிலோமீட்டர் என்ன வேணா இருக்கலாம். இங்க இருக்கிற மாதிரி கிலோமீட்டர் மீட்டர் என்ன வேணா இருக்கலாம். ஆனா ஃபைனலைஸ்டு ஆன்சர்ல நம்ம நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறோம். இதுல பாருங்க, இங்க மீன் இருக்கு. பெரிய மீனுக்கும் சிறிய மீனுக்கும் ஃபர்ஸ்ட் சிறிய மீன் அப்புறம் பெரிய மீன். சிறிய மீன் 1 2 3 4 5 இருக்கு. 6ல 5 இருக்கு. பெரிய மீன் 6ல 1 இருக்கு. ஓகேவா? 6 6 கேன்சல் ஆயிடும். இப்போ 5:1ன்னு வரும் விகிதம். அதே மாதிரிதான் மாணவர்களின் எண்ணிக்கை மாணவிகளின் எண்ணிக்கை 9ல 5. இந்த மாதிரி மீட்டர் சென்டிமீட்டர் நம்ம போன வாட்டியே பார்த்த மாதிரி இங்க 5 மீட்டர் இருக்கு, 100 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகேவா? மீட்டர் சென்டிமீட்டர்னு பார்க்கும்போது நம்ம பெரிய வேல்யூவை எப்போதுமே சிறிய வேல்யூக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. எத்தனை சென்டிமீட்டர் ஒரு மீட்டர்? இது வந்து 5:1ன்னு வரும். ஓகேவா? இங்க ரூபாய், இங்க இந்த ரூபாய் சிம்பிள் வரக்கூடாது. 5 மற்றும் 50 ஆரஞ்சுகள் என்ன ஆகும்? 5 1ஆல ஓரஞ்சு 5, இங்க 10. அப்ப 1:10. பாருங்க, மீட்டரும் இருக்கு, மில்லி லிட்டரும் இருக்கு. இத வந்து சரியா இது பண்ணக்கூடாது. இங்கேயுமே ரூபாயவும் எண்ணிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. இதையுமே நம்ம ஒப்பிடக்கூடாது. இங்க கிலோமீட்டர் மீட்டர்னு இருக்கு, இதை ஒப்பிடலாம். கிலோகிராம்னு இருக்கு, இங்கேயும் கிலோகிராம்னு இருக்கு. அதாவது நம்ம ஒப்பிடக்கூடிய ரெண்டு வேல்யூவுமே நமக்கு வந்து ஒரே மடங்குகள், அதாவது ஒரே ஜோனலா இருக்கணும். இங்க கிலோகிராம் இருந்துச்சுன்னா இங்க லிட்டர்ல இருக்கக்கூடாது, இங்கேயும் கிலோகிராம் அல்லது கிராம்ல இருக்கணும். இங்கேயும் பாருங்க 10 சென்டிமீட்டர் மற்றும் 32 எழுதுகோள்கள்னு இருக்கு. சென்டிமீட்டருக்கும் இது எழுதுகோள்களின் எண்ணிக்கைக்கும் நம்ம ஒப்பிடக்கூடாது. விகிதங்களின் எளிய வடிவம் நான் சொன்ன மாதிரிதான். இப்ப 4 2ன்னு இருக்குன்னா இதை வந்து 4:2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதோட எளிய வடிவம் என்ன? அடிச்சோம்னா 2:1. இங்க 5 லட்சம் இருக்கு, இங்க 50,000 இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஜீரோ தான் இருக்கு. அப்ப 4 ஜீரோவுக்கு 4 ஜீரோவை அடிச்சிடலாம். 50:5ன்னு வரும். அதையும் ஃபைனலைஸ் பண்ணா
1:10 வரும். இது வந்து விகிதங்களில் எளிய வடிவம். நம்ம எப்போதுமே விகிதப்படுத்தும் போது எளிய வடிவல மாத்திக்கணும். ஆ 20 5 எளிய வடிவுல காண சொல்லியிருக்கிறாங்க. ஓரஞ்சு 5 4 5 20 4:1 தான் போடணுமே தவிர நம்ம விகிதத்தை மாத்தி போட்டுறக்கூடாது. 1:5 போட்டுறக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சம் தான். 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் விகிதம் எளிய வடிவில் கேட்டிருக்காங்க. வேணாலும் யூஸ் பண்ணக்கூடாது. அடிச்சோம்னா ஒரு 250 250 ரெண்டு 250 500 2:1. ஆ இந்த மாதிரி இதுவும் ரொம்ப பேசிக் சம் தான். 2 பேர் இருக்காங்க, மாதவி இருக்காங்க, அன்பு இருக்காங்க. ரெண்டு மேஜைகள் வந்து வாங்குறாங்க. ஒருத்தவங்க வந்து 750 ரூபாய்க்கு வாங்குறாங்க, ஒருத்தவங்க 900 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதம் அது டைரக்டா விகிதமா கேட்டிருக்கிறாங்க. 0க்கு 0 கட் ஆயிடும். 75க்கும் 90க்கும் அடிச்சா 15ஆல அடிக்கலாம். 6 15 சரி. இங்க ஒரு 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 இடம் நீங்க நல்லா நோட் பண்ணணும். கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து மாதவிக்கும் அன்புக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ப மாதவி 750 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, அன்பு 900 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனா கேட்கும் போது பாத்தீங்கன்னா அன்பும் மாதவியும்னு கேட்டிருக்காங்க. இந்த இடம் புரியுதா உங்களுக்கு? ஆ, இந்த இடம் புரியுதா? மாதவிக்கும் அன்புக்கும் கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்காங்க வேல்யூ. ஆனா கேட்கும்போது அன்பும் மாதவியும்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நமக்கு மெயின் எக்ஸாம்லயும் கொஸ்டின்ஸ்லயும் ஒரு சின்ன இடத்துல கொஸ்டின்ல ட்விஸ்ட் வைப்பாங்க. அதை நம்ம கவனமா தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு நான் போட்ட மாதிரி போட்டா 5:6ன்னு ஆன்சர் வரும். ஆப்ஷன்ல அந்த 5:6ம் இருக்கும். நம்ம கொஞ்சம் கவனமா மிஸ் ஆகாம பாத்துக்கணும். அன்பும் மாதவியும் கேட்டிருக்காங்க. அப்ப அன்புக்கு தான் ஃபர்ஸ்ட் 900, மாதவிக்கு ரெண்டாவது 750. 15ஆல அடிச்சா 6 5. இது பாருங்க வெவ்வேறு அலகுல இருக்கு. இங்க நிமிடமும் 40 நிமிடம் இருக்கு, இங்க 1 மணி நேரம் இருக்கு. இங்க மணி நேரத்தையும் நம்ம நிமிடமா மாத்திக்கிட்டா 60ன்னு ஆயிடும். அடுத்து 4 6னா 2 2 4 3 2 6 2:3. இதெல்லாம் ரொம்ப பேசிக். இந்த கான்செப்ட் புரியுதுல? நம்ம டைரக்டா டிவைட் தான் பண்ண போறோம். 6,5. ஓகே. இங்க ஒண்ணும் இல்ல. 15 மாணவிகளுக்கும் 10 மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் பாருங்க. இது விகித வடிவம், இது பின்ன வடிவம். இது ரெண்டும் ஒண்ணுதான். ஒரே எண்ணால் வகுக்க கிடைக்கிறது தான் எளிய வடிவம். அப்போ இந்த இடத்துல 5ஆல வகுக்கிறாங்களா? ஏன் 5ஆல வகுக்கிறாங்கன்னா இடையில, அதாவது இடையில இடைப்பட்ட நம்பர் வந்து சேமா இருக்கணும். இதான் அந்த வேல்யூ, வேரியபிள் எக்ஸ். ஓகேவா? இதான் எளிய வடிவம். நம்ம எப்பவுமே பின்னமா விகிதமா மாத்தும் போது எளிய வடிவத்துக்கே கொண்டு போயிடணும். இதெல்லாம் சும்மா நம்ம ஒர்க்குக்காக. 3 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் உள்ள விகிதம் என்னவா இருக்கும்? அதுக்கு மேல சுருக்க முடியாது. 3:5 தான். 3 மீட்டர் 200 சென்டிமீட்டர். அப்போ இங்க வந்து 300 சென்டிமீட்டர் தானே. அப்போ 3:2. 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் இந்த இடத்துல 1000 மீட்டர் தானே 1 கிலோமீட்டர். அப்போ வந்து இது வந்து 5000 மாறும், இது வந்து 400 இருக்கும். 2 0க்கு 2 0 50 4ன்னு வரும். ஒரு நாள் 2ஆல தான் அடிக்க முடியும். 2 2 4 25 2 50 25:2ன்னு வரும். ஓகேவா? 70 இந்த இடத்துல பாருங்க பைசான்னு இருக்கு, இந்த இடத்துல ரூபாய்ன்னு இருக்கு. இதையும் நம்ம பைசான்னு 200ன்னு மாத்திக்கணும். அடிச்சோம்னா 3 25 75 8 25 200 3:8ன்னு மாறும். இதெல்லாம் ரொம்ப பேசிக் சம்ஸ் தான். நம்ம ஒர்க்குக்காக சும்மா ஒரு வார்ம் அப்காக தான் இந்த சம்பளம். சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் என்னன்னா
இங்க ஒரு மீட்டருக்கு வந்து 100ன்னு ஆகும், இங்க 130ன்னு இருக்கும். டிவைட் பண்ணோம்னா 13:10. கரெக்ட் தான். இதுக்கப்புறம் நம்மளால சுருக்க முடியாது. விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு ஒண்ணாக இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். 1:2ன்னு இருக்கலாம், 2:1ன்னு இருக்கலாம். அதனால இது சரி, இது தவறு. இதுக்கு எளிய வடிவம் காண சொல்லியிருக்காங்க. 5ஆல அடிச்சோம்னா 3×5 15, 4×5 20, 6னா 6 24, 4×6 24, 8 32. அதுக்கு வந்து 2 சரி, 1:2, அதாவது 2:1ன்னு வரும். இது எளிய வடிவம் காண முடியாது. 7:15 தான் ஃபைனலு. இதுக்கு காணலாமா? 3 4 3 12, 9 3 27. இதுக்கு 25ஆல அடிச்சா 3 4. இதுக்கு மட்டும் எளிய வடிவம். இதுக்கு மேல சுருக்க முடியாது. சப்போஸ் இங்க 14 இருந்திருந்ததுன்னா 1:2ன்னு வச்சுக்கலாம். அகிலன் ஒரு மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர். செல்வி வந்து 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர். இங்க 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. குழப்பிக்கலாம் வேண்டாம். அகிலன் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் அப்படின்னா 10:6. அதை ஃபைனலைஸ் பண்ணா மூவி 2 6, ஐ 2 10, 5:3ன்னு வரும். ஒரு மிதிவண்டிக்கு நிறுத்த கட்டணம் 5 ரூபாய், மோட்டார் சக்கர வாகனத்துக்கு 15 ரூபா எனில் இதுல கொடுத்துருக்கிற ஆர்டர் படி நம்ம கவனிச்சுக்கணும். மிதிவண்டிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, மிதிவண்டிக்கு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க, மோட்டாருக்கு ரெண்டாவது கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது கேட்டிருக்காங்க. அதனால மாத்த வேண்டாம். 5:15னா 1:3ன்னு வரும். மொத்தம் 50 மாணவர்களாம், அதாவது மாணாக்கர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் 50 பேரு, 30 பேரு பாய்ஸ். அவங்க கேட்டிருக்கிறத பாத்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்ப 30 பாய்ஸ்னா பாக்கி 20, 3:2. இதுக்குதான் இதோட விகிதம். ஓகே தானே? மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் அதே ஒரே ஒரே டேட்டாவை கொடுத்துட்டு 2 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கேர்ள்ஸ் மாணவிகள், மொத்த மாணவர்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ். கேர்ள்ஸ் எத்தனை பேரு? 20, மொத்தம் 50, 2:5. ஓகே, ஓகே தான். மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்கள் ஒன்னும் 30 50. நம்ம இந்த 30 50 போடும் போதே ஜீரோவை நம்ம மைண்ட்லயே கேன்சல் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் பேனாவே யூஸ் பண்ணக்கூடாது. டைரக்டா கேட்க மாட்டாங்க. ரூபாய் 1க்கும் 20 பைசாவுக்கும் என்ன ஆகும்? ரூபாய் 1ன்னா இங்க 100 பைசா ஆயிடும், இங்க 20 பைசா இருக்கும். ஒரு 20 20, 5 20 100. இவருங்க 1:5 இருக்கு, 5:1 இருக்கு. அப்ப எது வரும்? இதுதான். ஆப்ஷன் டி. 1 லிட்டர் இருக்கு, 50 மில்லி லிட்டர் இருக்கு. இங்க 1000, இங்க 50. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ தான் கேன்சல் ஆகும். 5 ஓரஞ்சு 5, 20 5 100. அப்ப 20:1. ஒரு ஜன்னலில் நீள அகலங்கள், நீள அகலங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. கேட்டிருக்கிறதும் நீளம் அகலத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 1 மீட்டர் இங்க 100ன்னு ஆகும், இங்க 70ன்னு ஆகும். 10:7 தான் இருக்கு. ஓகே. முக்கோணம் செவ்வகம். நமக்கு முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம்னு தெரியும்? 3. செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம்? 4. டைரக்டா அப்ளை பண்ணா அதுக்கு மேல சுருக்க முடியாது. 2 பேரோட வயசு கொடுத்துருக்காங்க. 50 அவரோட மகனுக்கு. கேட்டிருக்கிறது அதே ஃபார்மேட் தான், அழகன் மற்றும் அவரது மகன். அப்ப 50 10ங்கும் போது 0க்கு 0க்கு கேன்சல் ஆகும். 5:1. சமமான விகிதம். சமமான விகிதம்னா வேற ஒண்ணும் இல்ல. இதுல பாருங்க, நீள அகலம் 1 இருக்கு, 2 இருக்கு. அடுத்தது இதோட மடங்குகள் தான் இதோட மடங்காவும் பெருக்கும். அதாவது இதையும் 2ஆல பெருக்கியிருக்காங்க, இதையும் 2ஆல பெருக்கியிருக்காங்க. அடுத்து இந்த 2ஐயும் 2ஆல பெருக்கியிருக்காங்க, இது அதோட மடங்கு. அப்போ
இந்த மூன்று செவ்வகங்களும் வந்து சமமான விகிதத்துல இருக்குன்னு அர்த்தம். அதாவது இதோட ஒரு 2 மடங்கு தான் இது, இதோட 2 மடங்கு தான் இது. அதனால மூன்று விகிதங்கள் சமமான விகிதங்கள்னா அதோட எளிய வடிவம் ஒன்னாதான் இருக்கும். இப்ப இந்த மூணோட எளிய வடிவம் என்னவா இருக்கும்? சரி விகிதங்கள்னா 1:2, 2:4னாலும் அதுவும் 1:2 தான், 4:8னாலும் இதுவும் 1:2 தான். இப்போ சமமான விகிதங்களின் எளிய எளிய வடிவங்கள் ஒன்னாதான் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் சகம் 1:3க்கு சமமான விகிதம் வந்து அடுத்த மடங்கு 2 6, அடுத்து 3 9. ஒரே நம்பரால அடுத்தடுத்து பெருக்கிக்கிட்டே போனா அதான் சமமான விகிதம். விகிதங்களை ஒப்பிடுதல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான். இதுல வந்து இது இது உளுந்து, இது அரிசி, இது மாவு. என்னன்னா இட்லி மாவுல உளுந்து பிளஸ் அரிசி இதோட விகிதம் வந்து 1:4. இப்போ வந்து உளுந்து 1 பங்கு இருக்கு, அரிசி 4 பங்கு இருக்கு. அப்போ இது டோட்டல் வந்து 5 பங்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்க இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. டோட்டல் 4 பங்கு, இது 1 பங்கு இருக்கு, அதுல இது 3 பங்கு இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துல கொஸ்டின் என்னன்னா, அந்த ரெண்டு விகிதத்துல எது பெரிய விகிதம்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். எது பெரிய விகிதம்னு பார்க்கும்போது நம்ம டோட்டல் பண்ணும்போது இது 5 பங்கு இருக்கு, இது 4 பங்கு தான் இருக்கு. அதுக்காக இதுதான் பெரிய விகிதம்னு பங்கு வச்சு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இது வந்து இது வந்து நம்ம 1/4ன்னு எழுதுவோமா, இது வந்து 1/3ன்னு எழுதுவோமா. இந்த ரெண்டு விகிதத்தையும் 2 பங்கையும் நம்ம ஒப்பிடும்போது பின்னம் ஒண்ணா இருந்தாதான் நம்ம பங்கை ஒப்பிட முடியும். அப்போ இந்த 4க்கும் 3க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 12 வரும். கரெக்டா? அப்போ இத கீழே 12 வர்ற மாதிரி வேணும்னா மேல எதால பெருக்கணும்? 3ஆல பெருக்கணும். இத கீழே 12 வர மாதிரி வேணும்னா மேல 4ஆல பெருக்கணும். ஓகேவா? இந்த இடம் புரியுதா? நம்ம டைரக்டா இந்த ரெண்டு விகிதங்களையும் ஒப்பிட முடியாது. அதனால பின்னம் ஒரே அளவா இருக்கிற மாதிரி, இந்த பின்னம் தானே டோட்டல் வேல்யூ, இந்த பின்னம் ஒரே அளவா இருக்கிற மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் மாத்துறோம். ரெண்டு ரெண்டு பின்னத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்து அந்த 12க்கு ஏத்த மாதிரி அதை கொண்டு வரோம். ஓகே. இப்போ 12 பங்குல 3 பங்கு தான் ஃபில் ஆயிருக்கு, இங்க 12 பங்குல 4 பங்கு ஃபில் ஆயிருக்கு. அப்ப இதுல எது பெரிய விகிதம்னு பார்க்கணும்? இதுதான். அப்ப இதுதான் பெரிய விகிதம். அப்போ ரெண்டு ரெண்டு நம்பர் கொடுத்து அதுல எது பெரிய நம்பர், எது பெரிய விகிதம் அப்படின்னு இந்த பாருங்க. இது 12ல 3 தான் ஃபில் ஆயிருக்கு, இது 12ல 4 ஃபில் ஆயிருக்கு. அப்போ நமக்கு பெரிய விகிதம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. குமரம் குமரன்றவர்கிட்ட 600 ரூபாய் உள்ளதான். அதனை 2 பேருக்கு வந்து இந்த விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறாராம். யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடம் நல்லா பாருங்க. ஒரு ஒரு மொத்த அமௌண்ட் இருக்கு, அதை இந்த விகிதத்துல பிரிக்கிறாங்க அப்படின்னா 2 விகிதம் ஒரு ஆளுக்கும், அதாவது 2 பங்கு ஒருத்தருக்கும் 3 பங்கு ஒருத்தருக்கும் போகுது. அப்போ ரெண்டும் சேர்த்தா டோட்டல் 5 பங்கா. அப்போ இந்த 600ல 5ஆல அடிக்கலாமா? 600ல 600 5ஆல அடிச்சா 12 5 60, 0, 120. அப்போ 120ங்கிறது 1 பங்கு. அப்ப அதை 2ஆல பெருக்குனா இவருக்கு போகும், 3ஆல பெருக்குனா இவருக்கு போகும். அப்ப 3வது விகிதம் கொண்டவருக்கு தான் அதிகமான தொகை போகும். யாருக்கு? யாழினிக்கு. புரியுதா? அப்போ 120 × 3 360. இந்த இடத்துல பாருங்க, நான் சொன்னதுதான் டைரக்டா அடிச்சிருக்காங்க. அதாவது 60ல 5ஆ பிரிச்சு அதை 2ஆல பெருக்கியிருக்காங்க. இங்க 600ல 5ஆ உடைச்சு அதை 3ஆல பெருக்கியிருக்காங்க. நம்ம பண்ணதுதான், தனித்தனியா பண்ணியிருக்காங்க. டைரக்டா இந்த ரெண்டு விகிதத்தையும் கூட்ட போறோம், கூட்டிட்டு அதை டிவைட் பண்ணா நமக்கு ஒண்ணு கிடைச்சிரும். இதெல்லாம் பிரிக்கலாம். 360 ஆன்சர்.
இங்க பாருங்களேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சுது. விகிதங்கள்ல விடுபட்ட என்ன நிரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த சிம்பிளுக்கு பதிலா நமக்கு இந்த சிம்பிள் போடுவாங்க. சர்வ சமம். விகித சமம்னா இதுதான். இந்த சிம்பிள் போடுவாங்க. இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை. 3/5 ஈக்குவல் டு 9/xன்னு மாறும். 3 இங்க மேல போனுச்சுன்னா 15. அப்ப இந்த இடத்துல 15 வரும். இங்க ஆஹ், இந்த இடத்துல இதற்கு சமம். அதாவது 4 எண்கள் விகித சமமா இருக்கிற பட்சத்துல கடைக்கோடி எண்களையும் பெருக்கல் தொகையும் அருகருகே இருக்கிற 2 எண்களோட பெருக்கல் தொகையும் ஒண்ணா இருக்கும். இது இப்படி எழுதலாம். 4/5 ஈக்குவல் டு x/10ன்னு எழுதலாம். இல்லைன்னா 4 × 10 இன்ட்டு 5 × x. ஒன்றும் இல்லை. இந்த இந்த 10 இங்க இந்த பக்கமும் 5 இந்த பக்கமும் போறதுக்கு சமம். 4 × 10 5 × x. நம்ம அது மாதிரியே, அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ இதை கொடுத்து இந்த விகிதங்கள், இந்த 2 விகிதங்களும் விகித சமத்தில் இருப்பின் ஆஹ், அந்த விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, மடங்குகளா வருது. 1 2 3 அப்ப இங்க 4 இருக்கும். 12 24. 2 2 பெருக்கியிருக்காங்க. 12 2 24 48. இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். 1/12 2 24. ஓகே. 72. இங்க என்ன ஆகும்? 3 3 12 36. ஓகே. 4 8 48ல வரணும். ஓகே. அப்போ 72க்கு 72 12ஆல அடிச்சா 5 12 60, 6 12 72. அப்ப இந்த இடத்துல 6 வரணும், இந்த இடத்துல 36 வரணும். ஓகே. அதே மாதிரிதான் வாரத்துக்கும் நாட்களுக்கும் நம்ம 7ஆல டிவைட் பண்ணிக்கணும். 5:7ம் 21:15க்கு சமமான விகிதம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. அதாவது 5 7 ஈக்குவல் டு 21/15. நம்ம இத 7 3 21 5 3 15. இங்க பாருங்க, 5/7ன்னு வருது. இங்க ஆனா 7/5ன்னு வருது. இது ரெண்டும் சர்வசமம் கிடையாது. இந்த இடத்துல இதே ஒருவேளை 15/21 இருந்துச்சுன்னா சமமான விகிதம். ஆனா இது சமமான விகிதம் கிடையாது. அப்போ இது தவறு. 40 3 40ங்கிற நம்பரை 3:2 என்ற விகிதத்தில் பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது என்ன ஆகுது? டோட்டல் 3 2 5. அப்ப 5க்கும் 40க்கும் பங்கு போட்டா ஒரு பங்கு வந்து 8 5 40 8. அப்போ பெரிய பங்கு என்ன என்ன பங்குன்னா 8 3 8 × 3 24. அப்போ இது சரி. ஓகேவா? 36 78. ஓகே. சமமான விகிதம் கேட்டிருக்காங்க. இதுல இருக்கிற ரெண்டுத்தையுமே ஒரே நம்பரால பெருக்கணுமோ பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ சமமான விகிதமா மாறிடும். எது பெரிய விகிதம்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே கீழே உள்ள நம்பரை ரெண்டுமே ஒரே நம்பரா இருக்கணும். அப்போ இத 15க்கு மாத்தலாம். 15க்கு மாத்தினா 3ஆல பெருக்கணும். அப்ப 4 3 12 5 3 15. அப்ப 15ல 12 அதிகம், 15ல 8 கம்மி. அப்ப பெரிய விகிதம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது 4:5. இதை 8ஆ மாத்தலாம். என்ன பண்ணணும்? 2ஆல பெருக்கணும். அப்போ 3ஐயும் 2ஆல பெருக்கணும். 6 4 2 8. அப்போ 8ல 6 விட 8ல 7 தான் அதிகம். அப்போ இதுதான் பெரிய விகிதம்.
இத இத ரெண்டா மாத்தலாம். மாத்துனா இத ரெண்டால பெருக்கணும், இத ரெண்டால பெருக்கணும். ஓகேவா? ரெண்டு பகுதியில ஒண்ணுதான் இருக்கு. இங்க ரெண்டு பகுதியில நாலு இருக்கு. இதுதான் பெரிய விகிதம். இந்த விகிதத்தை ஒப்பிடுறது புரியுதுல்ல? 7, 8. ஓகே. இது ஒன்றும் விஷயம் இல்ல. 20 வந்து இந்த விகிதத்துல பிரிக்க சொல்லியிருக்காங்க. டக்குன்னு பிரிங்க. மொத்தம் 5. 20 5ஆல வகுத்தா நான் ஒரு பங்குக்கு 4. ஒன்னு 12 ஆகும். ஒன்னு 12 ஆகும். ஒன்னு 8 ஆகும். சரியா? இங்க 27 பிரிக்கணுமா? மொத்தம் எத்தனை பங்கு? 9 பங்கு. 9 27 பிரிச்சா ஒரு பங்குக்கு 3. நாமும் 12, ஐமும் 15. இங்க 40 பிரிக்கணும். மொத்தம் 16 14 6 20. 20 20 இன்ட்டு 2 தான் 40. அப்போ ஒரு பங்குக்கு 2. முழு நம்பரா பிரிச்சோம்னா 6 2 12, 14 2 28. ரெண்டுத்தையும் கூட்டுங்க, டோட்டல் கிடைச்சிரும். கிளியர். ஓகே. இங்க மாத செலவுகள். அதே இங்க கொடுத்த நம்பர் தான். அதை நம்பரா கொடுக்காம ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகை, காய்கறி, அதோட செலவுகளின் விகிதம்னு கொடுத்து மொத்தம் மொத்தத்துக்கு பதிலா இந்த நம்பருக்கு பதிலா இந்த ஒன் லைன் கொஸ்டினை ஒரு 3 லைனுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. நமக்கு எக்ஸாம்லயும் இது ஒரு 5 லைனா மாத்துவாங்க. எக்ஸ்ட்ரா 2 வேல்யூ கொடுக்கலாம், இன்னும் 2 வேல்யூ கேட்கலாம். வேற ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. அதே டோட்டல் தான். நம்ம பேஸ் கான்செப்ட்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா பெரிய பெரிய சம்மு வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. மளிகைக்கும் காய்கறிக்கும் செலவு கேட்டிருக்காங்க. மொத்தம் கூட்டினா 5 பங்கு. 4000 5ஆல் அடிச்சா 8 5 40 800. ஒரு பங்கு 800 ரூபா. 3 பங்கு மளிகைக்கு போகுது. 8 3 24. இங்க 2400 ரூபா. 8 2 16. 1600 ரூபா. ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 4000 ரூபா கிடைச்சது. சிம்பிள் தான். இங்கேயும் அதே தான். ரெண்டு நம்பரையும் கூட்டுறோம். 7 9 7 63. 9 3 27. 9 4 36. விடுபட்ட உறுப்பு கேட்டிருக்காங்க. சிம்பிள். விடுபட்ட உறுப்பு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சின்ன சம். சிக்ஸா? ஓகே. இங்க இருக்கும்போது டைரக்டா நீங்க இதையும் இதையும் அடிக்கலாம், இதையும் இதையும் அடிக்கலாம். அதாவது 2 4 அடிச்சா பாக்கி 2 கிடைக்குமா? இந்த 3 2 பெருக்கிக்கலாம். உங்களுக்கு புரிதல் அதிகமாக ஆக ஆக இதை பின்னம்னு நினைச்சுக்கிட்டு இந்த ரெண்டாவது வேல்யூவும் இந்த ரெண்டாவது வேல்யூ அடிக்கலாம். முத வேல்யூ அடிக்கலாம். ஆனா இதையும் இதையும் அடிக்கக்கூடாது. பின்னத்தை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணிடலாம். இதோட விகித சமம் என்னவா இருக்கும்? ஒண்ணு, இந்த ரெண்டாவது நம்பர் அப்படியே 7 மடங்கா இருக்கணும். அப்ப இருக்கிறதுலே ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். 7 மடங்கா இருக்கு பாருங்க. இது எதுவுமே 7 மடங்கு கிடையாது. இதுக்கு எது விகித சமம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க. இந்த 5ன்னு முடியுது பாருங்க. 24 எப்படி இருக்கு? 15 எப்படி இருக்கு? இது 5ஓட மடங்கு. இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கா? இதெல்லாம் ஆப்ஷனை பத்தி சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். 1600 டோட்டல். பிக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு கேக்குறாங்க. 3:5ன்னு பிரிக்கிறாங்களாம். இப்போ மொத்தம் 8 பங்கு. ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்த்தா 8 2 16. 200 ரூபா. ஒரு பங்கு 200 ரூபாயா? அப்ப பிக்கு 5 பங்கு. ஐ 2 10. 1000 ரூபா. பேனாவே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே தானே? ம். ஓகே. விகித சமம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. விகித சமம். அதாவது A/B = C/Dன்னு இருந்துச்சுன்னா விகித சமம் சர்வ சமம். சர்வ சமம். இல்லாட்டி இந்த மாதிரி 4 புள்ளி வைப்பாங்க. இது வச்சா விகிதம், இந்த 2 புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சா விகித சமம். ஓகேவா?
இந்த ராமானுஜர் படத்தை பாருங்க. இங்க வந்து 3 கட்டம், அதாவது 3ல இருக்கு, இது 5 கட்டத்துல இருக்கு. இது 6 கட்டம் பேஸ் ஆயிருக்கு, இது வந்து 10 ஆயிருக்கு. அப்போ 3 5ல இருந்து 6 10 ஆயிருக்கு. அப்ப இது ரெண்டுமே விகித சமம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே சரி விகிதம்னு பார்த்தோம்ல, அதுவும் இதுவும் ஒண்ணுதான். அப்போ ரெண்டோட எளிய வடிவமும் ஒன்னாதான் இருக்கும். 5 10. புகைப்படங்களின் நீளம், இதாக்கப்பட்ட நீளம் 5 10 3 6. ஓகே ஓகே ஓகே. 1 2 3 4 5 3 6 இருக்கணும், இவங்க தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா இங்க பாருங்களேன், எளிய வடிவம் ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு. 1:2 1:2. 3 6ம் 5 10ம் சர்வசமம். அதாவது 3ஓட 6ஓட எளிய வடிவம் 1:2, 5 10ஓட எளிய வடிவமும் 1:2. அப்போ இந்த இரண்டு எண்களும் சர்வசமத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி A/B C/Dன்னு வரும். பி பி வந்து சியோட கிராஸ் ஆகும், ஏ வந்து டியோட கிராஸ் ஆகும். அப்ப 4 எண்கள் இருக்கும்போது தொலைவில் இருக்கிற ரெண்டு எண்களும் அருகருகே இருக்கிற ரெண்டு எண்களோட பெருக்கல் பலனும் சமமா இருக்கும். விகித சமமான இது ஆராய சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும்? 3 இன்ட்டு 20 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 30. இது ரெண்டும் சமமான்னு பாருங்க. 3 2ம் சாரி 3 20ம் 60, 2 30ம் 60 சமம் தான். அப்ப நமக்கு வந்து ஃபேக்ட் வந்து அப்ளை ஆகுது. ஓகே, சமம்னு அர்த்தம். இங்க பாருங்க, 2 5ன்னு இருக்கு, 4 3ன்னு இருக்கு. 2 5ன்னு இருக்கு, இங்க 4 3ன்னு இருக்கு. இது சர்வ சமத்துல இருக்கா? பார்த்தாலே தெரியுது. இதோட எளிய வடிவம் இதுக்கு மேல குறைக்க முடியாது, 2 5. இதோட எளிய வடிவம் குறைக்க முடியாது, 4 3. இது ரெண்டுமே சமமாவே இல்லையே. சரி, நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்ப்போம். 2 3 6, 5 20 சமமா இருக்கா? இல்லையே. அப்போ இது வந்து விகித சமத்துல இல்ல. போட்டோவை பார்த்தாலே தெரியுதா? விகித சமத்துல இருந்திருந்தா ஓகே, ஒரு ஒரு 5 மினிட்ஸ் வந்துடும். பிரேக் முடிஞ்சிச்சா டைம்? ஓகே, மறுபடியும் லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க, அதுல லாகின் பண்ணி விடுவாங்க. ஓகே, இதுல நம்ம பார்த்தாலே ரெண்டுமே படத்தை பார்த்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம், ரெண்டுமே ஒரே விகிதத்துல இல்லைங்கிறது தெரியுது. இந்த ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு, இந்த ஃபேஸ் இந்த பக்கம் இழுத்த மாதிரி இருக்கா? அப்ப வந்து உயரம் வந்து அப்நார்மலா இருக்கு இதுல இருக்கிற விகிதத்தை விட. இதே நம்ம விகித சமத்திலேயே நம்ம பிரிச்சோம்னா இதுல இருக்கிற ஃபேஸ் அப்படியே மாறாது, சைஸ் மட்டும் தான் பெருசா போகும், இந்த மாதிரி எலாங்கேட் ஆகாது. ஓர் அலகு முறை, ஒரு அலகின் மதிப்பை கணக்கிட்டு தேவையான அலகுகளின் மதிப்பை கண்டறியும் முறை. இது இந்த முறை வேண்டாம். இது ரொம்ப கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதாவது இப்போ பாரி வந்து 5 இறகு பந்து பாரி வந்து 5 இறகு பந்து வாங்கணும் அப்படின்னு விரும்புறாரு. ஒரு பெட்டியில 12 பந்து இருக்கு. 12 பந்தோட விலை வந்து 180 எனில் 5 பந்துகள் வாங்க எவ்வளவு தொகை செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, 12 பந்தோட விலை, அதுல இருந்து ஒரு பந்தோட விலை கண்டுபிடிச்சு அதை மறுபடியும் 5 பந்தோட விலைக்கு பெருக்கியிருப்பாங்க, 5ஆல பெருக்கியிருப்பாங்க. இது நமக்கு ரொம்ப சுத்து. 12ல இருந்து 1 கண்டுபிடிச்சு மறுபடியும் 5 கண்டுபிடிக்கிறது. நம்ம பாக்ஸ் டைப்ல போடலாம். எப்படின்னா, 12 பந்தோட விலை வந்து 180 ரூபானா 5 பந்துக்கு எவ்வளோ? ஒரு 12 12, பாக்கி 6, 5 12 60. அப்போ இது ரெண்டு பெருக்கும். 5 10 50, 5 25, டோட்டல் 75. 75 ஆன்சர். நம்ம பாக்ஸ் மெத்தட்ல ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? போன சதவீதத்துக்கே நான் பாக்ஸ் மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ரெண்டு வேல்யூ, இதுல என்ன கொடுத்துருக்காங்க? பந்துகளோட எண்ணிக்கை, விலை, மறுபடி பந்துகளோட எண்ணிக்கை, விலை கேட்கறாங்க. அப்போ
மொத்தம் 4 வேல்யூ. அதுல ரெண்டும் ஒரு செட்டு, ரெண்டு இன்னொரு செட்டுங்கும் போது நம்ம டைரக்டா பாக்ஸ் டைப்ல போட்டுடலாம். இது வந்து நேர்விகிதம். நேர்விகிதத்தை மட்டும்தான் பாக்ஸ் டைப்ல போடணும். நேர்விகிதம்னா என்ன? பந்துகளோட எண்ணிக்கை அதிகமாகும் போது விலையும் அதிகமாகும். பந்துகளோட எண்ணிக்கை குறையும் போது விலையும் குறையும். அப்போ இது நேர்விகிதம். அடுத்த நேர்விகிதம் எதிர்விகிதமும் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கரெக்டா புரிஞ்சிடும். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது எனில் 2 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை அதை பயன்படுத்தும்? அப்போ டைம் கொடுத்துருக்காங்க, யூனிட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, யூனிட் கேட்குறாங்க. அப்போ நாலு நாலு இது இருந்தாலே நம்ம பாக்ஸ் மெத்தட்ல போட்டுடலாம். 40 நிமிடம் 3 அலகுகள். 2 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? 1 மணி நேரத்துக்கு 60, 2 மணி நேரத்துக்கு 120. எத்தனை அலகுகள்? இதுதான் பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட்ல நேருக்கு நேரம் அடிக்கலாம். 1×4, 3×12, இது ரெண்டும் பெருக்கிக்கப்படும். அப்போ 3×9. ஆன்சர் வந்து 9. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? 40 நிமிஷத்துக்கு 3 அலகுனா 1 நிமிஷத்துக்கு எத்தனை அலகு, மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு எத்தனை அலகுனா 120 நிமிஷத்துக்கு எத்தனை அலகுன்னு ஒரு 3 சுத்து சுத்தி இருப்பாங்க. இது நமக்கு வேண்டாம். ஓகேவா? இந்த சம் புரியுதா? பாக்ஸ் மெத்தட்ல போட்டிருக்கோம். 4 வேல்யூ, 4 வேல்யூ அதுல அஹ், உள்ள வரும். அதுல 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஒரு வேல்யூ கேட்டிருப்பாங்க. பாக்ஸ் மெத்தட் ஓகே தானே? அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லை. 7 7 நபர்கள் 49 நபர்கள் உள்ள விகிதமும் இதோட விகிதமும் விகித சமத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 49 11 88. இது ரெண்டுத்தையும் எளிய வடிவப்படுத்துங்க. 1 7 7 9 7, சரி 7 7 49, சரி 1 7 7 7 7 49, 11 11, 8 11 88. இங்கேயும் 1 7ன்னு வந்தா மட்டும்தான் இது ரெண்டும் விகித சமத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது தவறு. 10 நூல்களும் 15 நூல்களுக்கும், அப்புறம் 3 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும், இங்க வந்து 2×5 10, 3×5 15, இங்க 4×3 3, 5×3 15. அப்ப இதுவும் தவறு. அப்ப I2 10, இதுவும் தவறு. விகித சமயத்தை அமைக்கல. இங்க 40 நூல்களின் எடை 8 கிலோனா 15 நூலுக்கு 3 கிலோவா. அப்ப இது பாக்ஸ் மெத்தட். 40க்கு 8னா 15க்கு எத்தனை? அடிங்க. ஒரு 8 8 40, 1×5 3×5 15, 3 கிலோ. ஓகே தான், கரெக்டான ஆன்சர். அப்ப இது சரி. சீரான வேகத்துல மகிழுந்து வந்து 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர். அப்போ அதே வேகத்தில், அப்போ வேகத்தை மாத்தல 5 மணி நேரத்துல. நல்லா பாருங்க, 4 டேர்ம் இருக்கு. இங்க நம்ம இத மறைச்சுக்குவோம். மறைச்சிட்டு கண்டுபிடிச்சா தானே அது கரெக்டான ஆன்சரான்னு பார்த்துட்டு நம்ம சரியா தவறான்னு சொல்ல முடியும். ஓகேவா? 3 மணி நேரம் 90, 5 மணி நேரம் அப்ப எவ்வளோ? இதையும் அடிச்சா 30, இதையும் 5×3 15, 150. 150 கிலோமீட்டர் வரும். ஆனா 140 தான். அப்ப இது தவறு. ஆன்சர் 150. ஓகேவா? எல்லாமே பாக்ஸ் மெத்தட் தான். விகிதம்னு வந்துருச்சுன்னா ஒன்னு பாக்ஸ் மெத்தடு, இன்னொன்னு வந்து டைரக்டா அந்த ஃபர்ஸ்ட் தொலைவில் இருக்கிற எண்களுக்கும் அருகில் இருக்கிற எண்களுக்கும் பெருக்கல் பலன். இது ரெண்டு தான் மேட்ரு. 3 எழுதுகோலின் விலை 18 ரூபா, 5 எழுதுகோலின் விலை. அப்ப 3க்கு 18 ரூபானா 5க்கு எவ்வளோ? நல்லா கவனிச்சுக்கணும். பாக்ஸ் மெத்தட் வந்து நேர் விகிதத்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதாவது இப்ப எழுதுகோலின் எண்ணிக்கையும் உயரும் போது விலையும் உயருது. ரைட்டா? 3ல இருந்து 5ஆ மாறும்போது 18ல இருந்து சம் பெரிய நம்பரா தான் மாறும். என்ன மாறும்? 6×3 18, 6×5 30. இங்க 30 ரூபாயா மாறும். கான்செப்ட் புரியுதா? இதே ஒன்னு ஏறுனுச்சுன்னா இன்னொன்னு இறங்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு கிரைட்டீரியா இருந்துச்சுன்னா அது எதிர் விகிதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாக்ஸ் மெத்தட் போட்டக்கூடாது. நோ.
இது இந்த கான்செப்ட் புரியுதுல? பாக்ஸ் மெத்தட் எதுக்கு? ஓகே ஓகே. 15 நாட்களில் 1800 ரூபாய். அப்ப 3000 ரூபாயை பெறுவதற்கு இதுல பாருங்க, நாட்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா நாள் வேலை செஞ்சாதானே, அதாவது நான் வேலை செய்யற நாட்கள் அதிகமானா வருமானம் அதிகமாகும். இது நேர் விகிதம். அப்போ டைரக்டாவே போட்டுடலாம். 15க்கு 1800னா 3000க்கு எவ்வளோ? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. ஐ மூணு 15, ஆறு மூணு 18, ஓராறு 6, ஐயாறு 30, ஐயஞ்சு 25. இங்க ஆன்சர் 25. ஓகே தானே? இந்த 4 நம்பர் இருக்கு. ஆகிய எண்களை கொடுக்கப்பட்ட வரிசையில் விகித சமமாக இரு விகிதங்களாக எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? ஓகே, இதுக்கு அர்த்தம் என்ன? விகித சமமாக இரு விகிதங்களாக எழுதணுமா, கொடுக்கப்பட்ட வரிசையிலேயே எழுதணுமா. 12:24 சர்வசமம் 18:36 இப்படி எழுத முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ட்ரை பண்ணுவோமே. இதை எளிய வடிவுபடுத்துங்க. என்ன ஆகும்? 1 12 12, 2 12 24. இதை எளிய வடிவப்படுத்துங்க. 1 18, 2 18 36. அப்ப இதுவும் இதுவும் சர்வசமம் தான். அப்ப எழுத முடியும். சர்வசமம் தான். இந்த கான்செப்ட் புரியுதா? 1 and 2. எஸ். ஓகே. கீழ்காணும் விகிதங்கள் விகித சமமா என காண்க. நடுமதிப்புகள். 4 நம்பர் கொடுத்துட்டு விகித சமமான்னு கேட்டாலே நம்ம டைரக்டா புரிஞ்சுக்கணும். 78, 130, 12, 20. ஜீரோவுக்கும் ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம். 6 2 12, 5 2 20, 3 2 6, அதாவது 5 2 10. இது அடிச்சோம்னா ம், ஒரு 13 13, 60 18, 6 13 78. ரைட்டா? அதை அடிச்சோம்னா 3 2 6, 2 10. அப்ப 3 5 3 5 ஒன்னா வருது. அப்ப இது விகித சமம் தான். இங்க பாருங்க, 450. நல்லா யோசிக்கணும். நல்லா கவனிச்சு பாத்திரணும். இந்த இடத்துல கிராமம்னு கிராம்னு கொடுத்து இங்க கிலோகிராம்னு கொடுத்துட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணணும் யூனிட். யூனிட் கன்வர்ஷன் பண்ணாம நீங்க போட்டீங்கன்னா தப்பாயிடும். 400, 50, 25, 625. ஒரு 25 25, 25 25, 625, 525. 2 50, 125க்கு 5. ஓகே. 1 5ன்னு வருது. இத அடிச்சோம்னா இங்க 1, இங்க 8ன்னு வருது. ஓகே. இது விகித சமம் கிடையாது. ஏன்னா 8 1 1 25 சமமாவே இல்ல பாருங்க. இப்போ சப்போஸ் இங்கேயும் 8 1ன்னு வரணும். வர மாதிரி இருந்தாலும் இது விகித சமம். அப்ப இது விகித சமம் கிடையாது. இதுல 2 பாலத்தோட நீளம் உயரம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரியான ஒரு பாலம் இங்க கட்டியிருக்காங்களாம். 2 பாலம். இது ரெண்டுமே உண்மை பாலத்திற்கு விகித சமமாக உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது டிவைடட் பை இது. இந்த 2 நம்பரையும் எளிய வடிவுபடுத்தும் போது எளிய வடிவு ஒரே மாதிரி வந்துச்சுன்னா விகித சமம்னு அர்த்தம். ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார். அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்களை படிக்க முடியும்? அப்போ மணிக்கணக்கு அதிகமானா அவர் படிக்கிற பக்கங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும். நேர் விகிதத்துல இருக்கு. அப்போ 2 மணிக்கு 20 பக்கம்னா 8 மணிக்கு 10, 80 பக்கம். இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ 1 மணிக்கு 2 மணிக்கு 20 பக்கம்னா 1 மணிக்கு 10 பக்கம். அப்போ 1 மணிக்கு 10 பக்கம்னா 8 மணிக்கு 80 பக்கம். தேவையில்லாம சுத்த வேண்டாம். டைரக்டா பாக்ஸ் மெத்தட்ல போட்டுருங்க. சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில், அதே வேகத்தில்
ஆ 1 மணி நேரத்துல 6 கிலோமீட்டர் போறாரு. அப்போ 20 நிமிஷத்துல தொலைவு. நேரம் இதோட நீங்க ரொம்ப பயணிச்சிருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கும் 20 நிமிஷத்துக்கும் உள்ள லிங்க் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஆகும்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷமா? அப்போ நமக்கு தேவை 20 நிமிஷம்னா இதோட மூணுல ஒரு பங்கு தான் இது. அப்போ ஆறோட மூணுல ஒரு பங்குனா 2. ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்து 2 கிலோமீட்டர். பாக்ஸ் மெத்தட்லயும் போடலாம். இல்லைன்னா கொஞ்சம் நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணா டைரக்டா நம்ம ஆன்சர் கிடைச்சிரும். ஒரு வினாடி வினா போட்டியில் 2 பேர் வழங்கிய சரியான விகித விடைகளின் எண்ணிக்கை. போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள். ஆ ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அதே மாதிரி தான். மொத்தம் டோட்டல் என்ன? 10ம் 11ம் 21. ரைட்டா? டோட்டல் புள்ளிகள் 84. அப்ப ஒரு பங்கு எவ்வளோ? 4. ஒரு பங்கு 4னா 10 பங்குக்கு 40, 11 பங்குக்கு 44. கவிதா பெற்ற புள்ளிகள். கார்முகிலன் 10 பங்கு, கவிதா 11 பங்கு. அப்ப கவிதா பெற்ற புள்ளிகள் 44. நிமிஷம் புரியுதா? 40, 44. ஓகே. கார்மோகன் 9 ஓவர்களில் 54, 11 ஓவர்களில் 77. யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது? ஆ ஓட்ட விகிதம் வந்து ஓட்டம் டிவைடட் பை ஓவர். அவங்களே கொடுத்துட்டாங்க, அது நமக்கு தேவையில்ல. 54ல 9, 77ல 11. நல்லா பாருங்க. நமக்கு வந்து கீழே ரெண்டுமே நான் ஒரே நம்பரா வேணும்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து இதை மினிமைஸ் பண்ணுங்க. 1 ஒரு 11, 7 11, ஓர் 9 9, 6 9 54. அப்ப 6க்கும் 7க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 42 தான் வரும். 42 வரும். மேல 7 வரும், இங்க மேல 6 வரும். ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதுதான் 42ல 7 பங்கு தான் அதிகம். அப்ப யாரு? கார்மேகனா? கார்மேகன் ஓடுனது தான் அதிகமான விகிதம். இவர் தான் ஆன்சர். இந்த இடம் புரியுதா? கார்மேகன் சம் புரியுதா? ஓகே. உன் நண்பன் 5 ஆப்பிள்களை 70 ரூபாய்க்கும் 6 ஆப்பிள்களை ஆ அதேதான். 5 ஆப்பிள் 70 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 6 ஆப்பிள்களை 90 ரூபாய்க்கு வாங்குறாங்க. யார் வாங்கியது சிறப்புன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணுங்க? அடிங்க. ஓரஞ்சு 5, 14, ஓராறு 6, ஐயாறு 30, 15. அப்ப 14ல 1, 15ல 1. இப்ப எல்சிஎம் எடுப்போமே. பெருக்கலே வச்சுக்கோ. 14 15 பெருக்குனா ஒரு நம்பர் வரும். இங்க 15 இங்க போகும், 14 இங்க வரும். ரைட்டா? அப்ப அந்த நம்பர்ல அந்த கீழே உள்ள நம்பர் நமக்கு தேவையில்லை. மேல ஒண்ணுன்னு இருக்கிறதுனால கீழே உள்ள நம்பர் நமக்கு தேவையில்லை. 15 போறதுனால 15 உள்ளதுதான் பெரிய மடங்கு. அப்ப நண்பன் வாங்கியதுதான் சிறப்பு. ஓகேவா? கீழே உள்ள நம்பர் நம்ம பெருக்கி எடுக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா அது மொத்தம் தான். பின்வரும் விகிதங்களில் எது விகிதம் சமம்? இது நம்ம ஒவ்வொன்றத்தையும் பெருக்கி சரி பார்த்துட்டு விகித சமமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அது நமக்கு தேவையில்லை. இங்க எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதையும் இதையும் அடிக்கலாம்னு சொல்லிட்டேன், இதையும் இதையும் அடிக்கலாம்னு சொல்லிட்டேன். வேற கிராஸ் மல்டிப்ளை போனா பெருக்கணும். அப்ப 2யும் 20யும் அடிச்சா 10. அப்ப 5 50. ஆன்சர் எக்ஸ் வந்து 50. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? 2 இன்ட்டு 20 ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸ். ரைட் ரைட். ஓகே.
50 கிடையாது. 5, 4, 8 ஒரு ஆன்சர். இதையும் இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு சேமா வரும். இந்த இடைப்பட்ட நம்பருக்குள்ள அடிச்சுக்கலாம். 5 20 அடிச்சுக்கலாம். 2 எக்ஸையும் அடிச்சுக்கலாம். ஓகேவா? 5 20 வச்சா 4, 4 2 8. அதுவும் இதேதான். எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. 7 25 பெருக்கணும், 5ஐயும் பெருக்கணும். அப்ப இது 5 7 35. ஆன்சர் 35. ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை 90. அதே போன்று 3 பொம்மைகளின் விலை 9 3ஆல பிரிக்க போறோம். 27 170. ஒரு நபர் 15 நிமிடங்களில் 2 கிலோமீட்டர். அப்போ 45 நிமிடங்களில் எத்தனை கிலோமீட்டர்? இதுல இருந்து இது 3ஆல 3 மடங்கு ஆகுது. அப்ப 2ங்கிறது 3 மடங்கு ஆகும். 6ன்னு மாறும். ம். ஆ, இது கொஞ்சம் அப்ளிகேஷன் சம்மா கொடுத்துருக்காங்க. அதிக அளவு வேகம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர்ல பயணிக்குது அப்படின்னு. ஆஹ், வேகங்களை விகிதங்களின் எளிய வடிவில் காண்க மற்றும் எந்த விகிதம் மிக சிறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ யானை, சிங்கம் 20 80னா 1 4. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 1 4. சிங்கம் சிறுத்தை, சிங்கமும் சிறுத்தையும் வேணும்னா 4 5. ஓகேவா? 4 5. யானையும் சிறுத்தையும் அப்படின்னா 1 5. 1 5. இப்போ இந்த இடத்துல இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 20. அப்ப இத 5ஆல பெருக்குவோம், இத 4ஆல பெருக்குவோம், இத 4ஆல பெருக்குவோம். அப்ப 3ல பெரிய வேல்யூ வந்து 16. அப்ப இந்த ரெண்டாவது விகிதம் தான் மிக சிறியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4. மூணாவது விகிதம் தான் சிறியது. கான்செப்ட் புரியுதா? ஓகே. டஃப்பான சம்மா பார்ப்போம். ஏன்னா எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. ஒரு பள்ளிகள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், மாணவர்கள் எண்ணிக்கை. ஆ, இது நல்ல கேள்வி. ஒரு பள்ளியில 1500 மாணவர்கள் இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி 50 ஆசிரியர்கள் இருக்காங்க, 5 நிர்வாகிகள் இருக்காங்க. ஓகேவா? பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 1800ஆக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் நிர்வாகிகள் இருப்பர்? அதாவது ஏ, பி, சி இந்த 3 எண்கள் வந்து விகித சமத்துல இருக்குன்னா அதோட ஃபார்முலா வந்து ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு பி இஸ்டு சி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அதாவது ஏ பை பி ஈக்குவல் டு பி பை சில இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வேற ஒரு 3 விகிதத்துல, அதாவது இதை வந்து ஏ பி, அதாவது சி ஈக்குவல் டு தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு ஏ கமா பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எழுதுறோம்ல, ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு பி, சி இஸ்டு டின்னு எழுதுறோம்ல. இதுல வந்து டி இஸ் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பேசிக் சம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த சம் பார்ப்போம். இது டைரக்டா நான் உங்களுக்கு எடுக்கல. இதுவும் அதே தான். பச்சைக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, நீலத்துக்கு நம்பர், மஞ்சளுக்கு நம்பர், ஆரஞ்சுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சுக்கும் மஞ்சளுக்கும் விகிதம், பச்சைக்கு நீலமுக்கும் நம்ம ஒவ்வொரு கலரோட எண்ணிக்கையை போட்டா ஆட்டோமேட்டிக்கா விகிதம் கிடைச்சிரும். பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். ஆ, இது மாதிரி நம்பரை கொடுக்காம மடங்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பி பெறுவது போல்
இரு மடங்கு ஏ பெறுகிறார் அப்படின்னா பி போலவே இங்க வந்து பி ஈக்குவல் டு 2A அப்படின்னு போட்டுருவீங்க. நிறைய பேர் போடுவோம். என்ன பண்ணுவோம்? பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார்னா ஏ தானே அதிகமா வாங்குறாங்க. அப்ப ஏ ஈக்குவல் டு 2B. புரியுதா? பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார். சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார். அப்ப பி வந்து 2C. அப்போ இது மூணையும் ஒண்ணா எழுதுவோமே. சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார். அப்போ சி தான் இருக்கிறதுலே கம்மியா பெறுறாரு. அத போல இரு மடங்கு பி வாங்குறாரு. பி போல இரு மடங்குன்னா ஏ வாங்குறாரு. ஓகேவா? 2C ஈக்குவல் டு பி. இந்த இடத்துல 2Cன்னு எழுதலாம். ஆஹ் இந்த இடத்துல ஏ ஏ என்ன பண்றாங்க? பிஏ மாதிரி ரெண்டு மடங்குனா இந்த இடத்துல 4Cன்னு எழுதலாம். ஏ இஸ்டு பி, பி இஸ்டு சி ஆகியவற்றை காண்க. ஏ என்ன? 4C. ஏ வந்து ஏ ஏ ஏ ஈக்குவல் டு 2பின்னு நம்ம போட்டோம். ஏ இஸ்டு பி வேணும்னா பி கீழே வந்துடும். ஏ பை பின்னு ஆகும். இந்த இடத்துல ரெண்டு இருக்கும். 2/1 வரும். பிக்கும் சிக்கும் உள்ள விகிதம் என்ன? பி பை சி வேணும்னா 2 அங்க இருக்கும். 2:1 வரும். இங்கேயும் 2/1, இங்கேயும் 2/1. ரெண்டுமே சர்வ சமம், விகித சமம் தான். ஓகேவா? தமிழ்நாட்டின் சத்துமிக்க உணவான செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கூளை கிலோ மரகு பயன்படுத்தும் போது தேவைப்படும் குறைந்தபட்ச அளவு என்ன? 4 குவளைக்கு ஒரு குவளை வேணுமா? அப்போ ஒரு குவளைக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குவளைக்கு தேவையான உடைத்த பச்சரிசி அளவு, அதாவது 4 கிலோ 4 குவளைக்கு ஒரு குவளை தேவைன்னா ஒரு குவளைக்கு டைரக்டா என்ன ஆகும்? 1/4. 16 குவளை தண்ணீரை பயன்படுத்தினால் இங்க 8 குவளை தண்ணி தான் தேவை. பயன்படுத்தினால் எத்தனை குவளைகள் கேழ்வரகு மாவு பயன்படுத்தப்பட வேண்டும்? 8க்கு 4. ஓகேவா? அப்போ 16க்கு எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அடிச்சோம்னா 1 நாள் 4, 2 நாள் 8, 1 2 2, 8 2 16. ஆன்சர் வந்து 8. மேற்குறிப்பிட்டவற்றில் எந்தெந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்புபடுத்த முடியாது, ஏன்? ஆ எந்தெந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்புபடுத்த முடியாது? இது மூணும் குவளைகளின் எண்ணிக்கை. இது மில்லி லிட்டர்ல இருக்கு, இது மில்லி கிராம்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் தொடர்புபடுத்த முடியாது. அடுத்து இதையும் இதுல ஏதேனும் ஒன்னையும் தொடர்புபடுத்த முடியாது. இது மூணுக்குள்ள தொடர்புபடுத்திக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி இன்னொன்னு வேணும், இதே மாதிரி இன்னொன்னு வேணும். அப்போ யூனிட்ஸ் ஒன்னா இருக்கும்போது தான் தொடர்புபடுத்த முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதை பேஸ் பண்ணி வந்ததை கொஞ்சம் பார்ப்போம். அதே தான். 0.5 0.75ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 8 இது ரெண்டுமே சர்வ சமமா இருக்கு. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல 0.75ன்னு இருக்கா? ஆட்டோமேட்டிக்கா என்ன சொன்னேன்? இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம், இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம். பெருக்கும்போது நம்ம ஈக்குவல் பண்ணிக்கணும். 0.75 இருக்கிறத 75/100 எழுதலாமா? பாயிண்ட்லயே வச்சு எப்போதுமே அடிக்காதீங்க. பாயிண்ட்லயே வச்சு எப்போதுமே அடிக்காதீங்க.
இன்டூ 8 ஈக்குவல் டு 5x. ஓகேவா? அடிச்சோம்னா ஓரஞ்சு 5, ஐயஞ்சு 25, 15. 2 நாங்க 8, 25 நாள் 100, 3 15, ஐயஞ்சு 25. ஓகே. 2 3 6 டிவைடட் பை 5, எக்ஸ் ஈக்குவல் டு 6/5 வரும். அடிச்சோம்னா ஓரஞ்சு 5, பாக்கி 1, 1.20. ஆப்ஷன் பி. ஓகேவா? 1.20 வருதா? 1.2 வருதா இந்த சமுக்கு? ஓகே. அப்ப அதே மெத்தட் தான். எல்லாமே ஈஸியா அடிபடுற நம்பரா தான் வரும், முழு எண்களா தான் வரும். குழப்பிக்க கூடாது. சரியா? 45 35 டிவைடட் பை 63. 3 மடங்கு. 2 3 6, 1 3 3, 1 3 3, 5 3 15, 7 3 21, 5 3 15, 1 7 7, 5 7 35, 5 5 25. ஓகே. அதே தான். இதெல்லாமே பேசிக் சம்மு. ஸ்கொயர் பண்ணியும் கொடுத்துருக்குறாங்க. விகித சமத்தில் அப்படின்னு கொடுத்துட்டதுனால இந்த இடத்துல இந்த சிம்பிள் இருக்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கணும். 2 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா 4ன்னு மாத்திக்கணும். ஆன்சரும் 2 கியூபா என்னன்னு கேட்டிருக்காங்க. முன்னாங்கு 12 டிவைடட் பை 2னா 6. 6 என்னவா எழுதலாம்? 2 3ன்னு எழுதலாம். ஓகேவா? 2 இன்ட்டு 3. இந்த மாதிரி டிவைடட் பை இதுல கொடுத்துருந்தாங்கன்னா இப்ப என்ன பண்ணுவீங்க? ரெண்டு இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இடத்துல எக்ஸ் கொடுத்துருந்தா ஆப்ஷன் கிளிக் பண்ண இங்கே அதே விஷயம் அடிக்க 2 வாட்டி 3 வாட்டி எல்லாம் இந்த சம்மு திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் ஆயிருக்கு. ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நடுவுல இருக்கிற 2 நம்பரை பெருக்க போறோம். எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த 2 நம்பரையும் பெருக்க போறோம். என்ன ஆகும்? இங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறதுனால மேல நான் 100 போட்டுக்கிறேன், கீழே 125 மாத்திக்கிறேன். எப்போதுமே பாயிண்ட்ல வச்சு அடிக்க வேண்டாம். இன்ட்டு 1/, இப்ப பாருங்க, 5 இன்ட்டு 125. இது நீங்க அடிக்கவே வேண்டாம். 5 இன்ட்டு 125 என்ன ஆகும்? 625. இங்க 100னே வச்சுக்கோங்க, இங்க 625ன்னு இருக்கட்டும். இங்க ஸ்கொயர்ல இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே நம்ம ரூட் வேல்யூ எடுத்துடலாம். 100க்கு 10, 625க்கு 25. இங்க 1 டிவைடட் பை எக்ஸ் தான் இந்த வேல்யூ. அப்ப எக்ஸா மாறும்போது இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிடும். 25 டிவைடட் பை 10ன்னு வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 2.5. அதை நம்ம 5/2ன்னு எழுதலாம். ஓகே. 2.5. ஒரு வருஷம் ஆப்ஷனை மாத்திருக்காங்க 2.5, இன்னொரு வருஷம் 5/2ன்னு மாத்திருக்காங்க. கொஸ்டின் ஒண்ணுதான், 5/2. அதனால அதே கான்செப்ட் தான் கலப்பு பின்னத்துல மாத்திருக்காங்க. கலப்பு பின்னத்துல மாத்தினா நம்ம பின்னத்துல மாத்திக்கணும். ஓகேவா? கலப்பு பின்னத்துல இருந்தா நம்ம பின்னத்துல மாத்திக்கணும். இது பின்னத்துல மாத்திரம் என்ன ஆகும்? 2 6, 1 7, 7/3ன்னு வரும். அப்ப 7/3 இன்ட்டு 21, அங்க இருக்கிற 50 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டிவைடட் பை 50ன்னு வரும். ஓகேவா? ஏன்னா இங்க நம்ம எக்ஸ் இன்ட்டு 15 போடுவோம், இது இங்க வந்துடும். 1 3 3, 7 3 21, 7 7 49. 49 டிவைடட் பை 50. ஓகேவா?
இங்க பாருங்க, யூனிட் கொடுத்துருக்காங்க. 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும். அப்போ 1 வருடத்துக்கு 12 மாதம். அப்போ 9:12. ஒரு 3 9 4 3 12. 3:4. ஓகேவா? ம். எல்லாமே அதேதான். ஒரே சம்மு. இங்க 9 மாதம் 1 வருடம் கேட்டிருக்காங்க. இங்க 8 மாதம் 4 வருடம் கேட்டிருக்காங்க. நம்ம டோட்டல் 8, 4 வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12. 4 12 40. 1 8 6. 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள். இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1:6 தான் வரணும். கிரேஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க போல அந்த அந்த வருஷம். ஏன்னா 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் அதான் கேட்டிருக்காங்க. அதே சம்முதான். அடுத்தடுத்து அதே தான் கேட்டிருக்காங்க. குழம்பிக்கவே வேண்டாம். 4 நம்பர் கொடுத்து எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பக்கத்துல உள்ள ரெண்டையும் பெருக்குங்க, தூரத்துல உள்ள ரெண்டையும் பெருக்குங்க, ஈக்குவல் பண்ணுங்க. இதை பாருங்க. இப்போ ஒரு 3 நம்பர் கொடுத்து இந்த மாடல் கொஞ்சம் ஈஸியான சம் பார்த்துட்டு ரிவர்ஸ்ல இந்த சம்க்கு வருவோம். ஆ, இந்த கொடுத்துருக்காங்களா? ஏ பை பி சரி, ஏ இஸ்டு பி கொடுத்துருக்காங்க, பி இஸ்டு சி, சி இஸ்டு டி கொடுத்துருக்காங்க. நாலுத்தையும் ஒரே விகிதத்துல மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு ஐடியா இருக்கா? இந்த மாதிரி வந்தா ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஏ பி கொடுத்துருக்காங்களா? உங்களோட புரிதலுக்காக ஃபர்ஸ்ட் இப்படி எழுதுறேன் தெளிவா. ஏ பி சி டி 4 விகிதம் கொடுத்துருக்காங்க. 4 எண்கள். 4 எண்கள் கொடுத்துருக்காங்க. ஏபி கொடுத்துருக்காங்களா? அதை எழுதிக்கோங்க. பிசி கொடுத்துருக்காங்களா? பிக்கு நேரம் சிக்கு நேரம் எழுதிக்கோங்க. சிடி கொடுத்துருக்காங்களா? சிக்கு நேரம் எழுதிக்கோங்க, டிக்கு நேரம் எழுதிக்கோங்க. ஏ பி சி டி இந்த மாதிரி சம்மம் வந்தா குழப்பிக்கவே வேண்டாம். 3 2 3 4 2 3. ஓகேவா? இப்படி இருக்கும்போது ஏபி எழுதிட்டோம், கீழே பிசி எழுதிட்டோம், அது கீழே சிடி எழுதிட்டோம். இப்ப 3 ரேஷியோவையுமே நம்ம ஒரே சார்பா மாத்த போறோம். இங்க இங்க கேப்பா உள்ள இடத்துல எல்லாம் பக்கத்துல உள்ள நம்பர் எழுதிருங்க. 2, இங்க 4 வரும், இங்க 3 போடுங்க, இங்க எல்லாம் 2 2 போடுங்க. இப்போ இதை அப்படியே பெருக்கி இங்க போடுங்க, இதை அப்படியே பெருக்கி இங்க, இதை அப்படியே மூணையும் மூணையும் பெருக்கி பெருக்கி போட்டுட்டு ஃபைனலா வர ஆன்சரை நம்ம சுருக்குவோம். நாமளா எப்படி பண்ணுவோம்னா 3 9 9 2 18 அப்படிலாம் போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டாம். நம்ம இதை ஒரு வாட்டி பெருக்கி அதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சரை சுருக்கிறதுக்கு இந்த இடத்துலயே சுருக்கிடலாம். என்ன பண்ணலாம்? இங்க ஒரு 3 2, இங்க ஒரு 2 எல்லாத்தையும் அடிச்சிருங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்தும் ஈக்குவலா உள்ள நம்பரை கழிக்கணும். இது எப்படி எழுதுவோம்? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்றேன். வேற ஏதாவது நம்பர் அது மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்க பாருங்க. இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. சப்போஸ் இங்க எங்கேயாவது இங்க 2 இருந்துச்சுன்னா ஒரு 2 2 இதை அடிச்சுட்டு 2ஆ மாத்திக்கலாம், இதை அடிச்சுட்டு 2ஆ மாத்திக்கலாம். சொல்ற கான்செப்ட் புரியுதா? 2 காமன். ஓகே ஓகே ஓகே. இங்க அப்படி இல்ல, 3ஆ தான் இருக்கு. அப்போ நம்ம 4ஆல தான் பெருக்கி ஆகணும். இதை 4னே வச்சுக்கிட்டோம்னா 3 9, 3 2 6, 4 2 8, 4 12. 9 6 8 12. ஓகே, ஆப்ஷன் சி. இந்த இடத்துல அடிச்சிருங்க. இப்ப இந்த சம் பாருங்க. பின்னத்துல கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பின்னத்துல கொடுக்கும்போது நம்ம ஆஹ், பகுதி ஒரே நம்பரா மாறுற மாதிரி தொகுதியை மாத்திக்கிட்டு பகுதியை விட்டுறலாம். பின்னத்துல இருக்கும்போது, அதாவது விகிதத்துல இருக்கும்போது. இப்ப இந்த இடத்துல 2 இருக்கு, இங்க 8 இருக்கு. எனக்கு வந்து கீழே 8ஆவே மாறணும்னா
மேல என்ன பண்ணுவோம்? இங்க 4ஆல பெருக்குவோமா? அப்ப இது 4ன்னு மாறும். இங்க ஆல்ரெடி 8ன்னு இருக்கு. அப்ப 3 அப்படியே தான் இருக்கும். அப்போ ஏ, பி, சி, டி. இதுல என்ன வரும்? இங்க 4ன்னு மாறும். இங்க 3 அப்படியே தான் இருக்கும். இங்க என்ன மாத்திக்கலாம்? இங்க 3 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்ப கீழே எனக்கு 9ஆ மாறணும். அப்ப மேல 3ஆல பெருக்கிக்கிறேன். இங்க 9 இருக்கிறதுனால 5 அப்படியே இருக்கு. 3, 5. இங்க என்ன 4 இருக்கு, 6 இருக்கு. நம்ம ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வரும்போது நான் அது என்ன தெளிவா சொல்றேன். 12. அப்ப 12ஆ மாறணும்னா இது 2ஆல பெருக்கணும். 10. இதை 3ஆல பெருக்கணும். 9. 10, 9. ஓகேவா? 3, 3, 5, 3, 10, 10. 3 எல்லாம் காமனா இருக்கு, அடிச்சிடலாம். இங்க 2 5, இங்க 2 5, பாக்கி 2. ஓகேவா? வேற எதுவும் காமனா இல்ல. அப்ப 4 2 8, 3 2 6, 10, 9. 8 6 10 9. ஆப்ஷன் டி. நிமிஷம் புரியுதா? பின்னத்துல இருக்கிறத முழு எண்களா மாத்த போறோம். எல்சிஎம் எடுத்து பெருக்கிறதுக்கெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. இது ஓகே தானே? அதே மாடல் தான் எல்லாமே. இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பரா இருந்ததுன்னா நமக்கு இன்னும் ஈஸி. ஆப்ஷன் டி. ஓகே. நீங்க பழக பழக அந்த ஏபிசிடி எல்லாம் மேல மேல போடக்கூடாது. என்ன பண்ணணும்? 2 3, 4 5, 6 7, 3 3, 5 4 6 6. இப்ப என்ன ஆகும்? 2 3, சரிங்களா? 2 6. வேற எதுவும் காமனா இருக்கா? இல்ல. 5 7 35, 5 6 30, நாமும் 12 2 24, 4 2 8 2 16, 16 24 30 35. ஆப்ஷன் சி. ஓகே. அதே மாடல் தான். அதனால மாடலுக்கு ஒரு சம் பார்த்துருவோம். இங்க பாருங்க. எக்ஸ் ஒய் வந்து 2:3, ஒய் இசட் வந்து 5:7 அப்படின்னா எக்ஸும் இசட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா நீங்க என்ன பண்ண கூடாது? எக்ஸுக்கு பதிலா 2, இசட்டுக்கு பதிலா 7, 2:7ன்னு போட்டுற வேண்டாம். நம்ம இந்த மெத்தட்ல இப்ப இது தனி விகிதத்துல இருக்கு, இது தனி விகிதத்துல இருக்கு. அதனால நம்ம இங்க இருக்கிற எக்ஸையும் இங்க இருக்கிற இசட்டையும் டைரக்டா கம்பேர் பண்ணிடக்கூடாது. எப்படி பண்ணணும்? 2 3 5 7 நம்ம மாடல்ல போடணும். 2 10, 3 15, 7 3 21. இப்ப எக்ஸ் இசட் கேட்டா 10:21. ஆப்ஷன் டி. Send a map. You dare to dream, we care to accomplish.